அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல செப்டம்பர் மந்த் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது முதலாவது ராசி மேஷம். மேஷத்துக்கு இந்த செப்டம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைலா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்களை டிராவல் பண்ணுது அப்படிங்கறத டீடைலா அனலைஸ் பண்ணலாம். முதலாவது அந்த மாதத்தோட ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தோம்னா குரு நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல, சுக்கிரன் 4ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல சூரியன் புதன் கேதுடைய காம்பினேஷன் வந்துடும். 6ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி வக்ரம். 7.5 சனியுடைய முதல் பார்ட்ல இருக்கும். இப்ப வக்ர சனி நடந்துட்டு இருக்கு. அது நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான், பெருசா நெகட்டிவ் இல்ல. அடுத்து மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல நம்ம பார்க்கும்போது சூரியன் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவார். கரெக்டா 16ஆம் தேதி இந்த இடப்பெயர்ச்சி இருக்கும். அதனை தொடர்ந்து 13ஆம் தேதியே செவ்வாய் பயிற்சி இருக்கும். செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. நம்முடைய ராசிநாதன் 6, 7 இந்த இடங்கள்ல இந்த மாதத்துல டிராவல் பண்ணுவாரு. அதே மாதிரி அதே 13ஆம் தேதி புதன் பயிற்சி. புதன் வந்து 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி உச்ச மூல திரிகோண நிலை அடைவாங்க. மேலும் சூரியன் புதன் காம்பினேஷன் 6ஆம் இடத்துல வரும், புதன் ஆதித்ய யோக அமைப்பு. மேலும் சுக்கிரன் 14ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. மேலும் கேதுவோட வந்து ஒரு காம்பினேஷன் பண்றாரு. சோ இதுதான் இந்த செப்டம்பர் மந்த்ல இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். முதலாவதா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் விரய சனியில இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேருக்கு கடன் சுமை, பொருளாதார ரீதியா நெருக்கடி, பொருளாதாரம் சார்ந்த எண்ணம் அதிகமா இருக்கிறது, உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு ஸ்டேபிள் இல்லாம ஹெல்த் ரீதியா ஒரு சில தடுமாற்றங்களை சந்திக்கிறது. ஸோ இதெல்லாம் பொதுவா காமனா இந்த விரய சனி காலகட்டங்கள்ல இருக்கும். இப்போ வக்ர சனி நடக்கிறதுனால இதனால் வரைக்கும் இருந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை, மன ஆரோக்கிய பிரச்சனை, பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய தடுமாற்றம் பிரச்சனை, அதே மாதிரி நம்ம ஆரம்பிச்ச விஷயம் தடைப்பட்டு போயிருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். எல்லாத்தையும் ஒரு ரிலீஃப் மண்டை இந்த வக்ர சனி நமக்கு கொடுத்துரும். சோ அது நான் வந்து மேஷத்துக்கு பார்க்குற ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்தது குரு 3ல. பொதுவா 3ஆம் இடத்துல குரு இருக்கும்போது தேவையில்லாத பகை வீடு தேடி வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து பய உணர்வு, எதுக்கு எடுத்தாலும் குழப்ப நிலை, ஒரு தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியல, தெளிவா ஒரு விஷயத்துல பயணிக்க முடியல, பய உணர்வு அதிகமா இருக்கு. சோ அதை வந்து மேஷம் இப்போ வந்து ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தைரியமா இருங்க, எதையும் ஓவரா திங்க் பண்ணி குழப்பிக்காதீங்க. சோ அதை நீங்க மெயின்டைன் கரெக்டா பண்ணீங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா ஆயிடும். அடுத்த 4th ஹவுஸ்ல சுக்கிரன். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது யோகமான அமைப்பு தான். அதுலயும் வந்து சுக்கிரன் நமக்கு 2, 7க்குரிய ஒரு யோக கிரகம். அவர் போயிட்டு நமக்கு கேந்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பாசிட்டிவான சைன் தான். சோ இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிலபுலம் வாங்குறதுக்கான யோகம் உண்டாகும், வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் உண்டாகும். அதே போல வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறது இது சார்ந்த விஷயங்கள்ல பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்கும். நீங்க ரொம்ப நாளா வீடு கட்டிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் தடைப்பட்டு போயிருக்குன்னா அதை இப்ப பூர்த்தி பண்ணி கிரக பிரவேசம் பண்ணலாம். சோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. அதே போல தாயார் சார்ந்த வகையில இருந்த வருத்தங்கள் குறையும், தாயாரால ஏற்பட்ட மன உளைச்சல் குறையும். இப்ப தாயாருக்கு சுப விரய செலவுகள்லாம் பண்ணுவீங்க, தாயாருடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. சோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு. தாயாருடைய ஆதரவு இந்த மாதத்துல உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கும். அடுத்து குடும்பம் சார்ந்த வகையில இருந்த குழப்பம் கவலை எல்லாம் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மேஜரா இருக்காது. இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குடும்பத்துல சுப நிகழ்வு, குடும்பத்துல சுப மாற்றங்களுக்கான அறிகுறிகள் இதெல்லாம் தென்பட ஆரம்பிக்கும். அடுத்து திருமண முயற்சிக்கு இந்த மாதம் சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. என்னதான் 7.5 சனியில இருந்தாலும் 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுபத்துவ நிலையில இருக்காரு. அடுத்ததுமே வந்து கேதுவோட இணைகிறாரு, 5ஆம் இடத்துல தான் டிராவல் பண்றாரு. அதுவுமே பெரிய குற்றமான அமைப்பு இல்ல. அதனால இந்த மாதத்துல திருமண முயற்சிகளை செய்யலாம். திருமண முயற்சிகளை சுப செய்திகள்லாம் கிடைக்கும். ரொம்ப நாளா நீங்க மேரேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல செய்தி கிடைக்கலன்னா இந்த மாதத்துல அந்த சுப செய்தியை எதிர்பார்க்கலாம். சோ அதை நான் பாசிட்டிவா பாக்குறேன். அதுலயும் 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. அதுல திருமணம் சார்ந்த வகையில மேக்ஸிமம் நிறைய பேருக்கு கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மேஜரா ட்ரபிள் இல்ல, எல்லாமே வந்து பாசிட்டிவா இருக்கு. திருமண வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம், திருமண வாழ்க்கை சார்ந்த வகையில இருந்த குழப்பம் குளறுபடி இதெல்லாம் சரியாகிறது. வாழ்க்கை துணையால ஆதாயம் ஏற்படுறது, வாழ்க்கை துணை சார்ந்த வகையில மகிழ்ச்சி ஏற்படுறது, வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகிறது, வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் உங்களுக்கு இப்போ பூர்ணமா கிடைக்கிறது. சோ அதெல்லாம் இந்த மாதத்துல பரிபூர்ணமா சுபத்துவ நிலையில ரொம்ப நல்லா இருக்கு. அதுல திருமண முயற்சி, திருமண வாழ்க்கைக்கு இந்த மாதத்தை நான் பாசிட்டிவா தான் சொல்லுவேன், எதுவும் நெகட்டிவா இல்ல. அடுத்தது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணும்போது 5ஆம் இடத்துல சூரியன் ஆட்சியாக இருந்து புதனோட காம்பினேஷன்ல வந்து பிளஸ் வந்து கேதுவோட இணைவுலாம் இருக்கு. சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும், சில தடை தாமதம், ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு குழந்தை பாகியத்துல சுப செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதையும் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் குழந்தை பாகியத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப்ல குழந்தை பாகியத்துக்கான முயற்சிகளை செய்யும் பொழுது நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். எனவே குழந்தை பாகியம் இந்த மாதத்துல பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட்
ஹாஃப்ல ரொம்ப பிரைட்டா இருக்கு. அடுத்து பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 5ல கேது இருக்கிற வரைக்கும் குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும், ஒரு சில வருத்த நிலைகள் இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி கவலைகள் டிஃபால்ட்டா உங்களுக்கு ஒரு மாதிரி வாட்டி வதைக்கும். எனவே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா இந்த மாதத்துல சூரியன் ஆட்சியா இருக்கிறதுனால பெரிய அளவுல குற்றங்கள் எதுவும் இல்ல. இந்த மாதத்துல எல்லாத்துலயும் ஓரளவுக்கு ரிலீஃப்மெண்ட் கிடைக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுங்க. மனதை அமைதிப்படுத்துறதுக்கு ஆன்மீக யாத்திரை, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை இந்த மாதத்துல ஈடுபடுறது உங்களுக்கு சுபத்துவமான நல்ல மாற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்த பூர்வீக சொத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகும். அந்த குழப்பங்கள்லாம் இப்போ ஓரளவுக்கு தெளிவடைய ஆரம்பிக்கும். சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது வந்து காதல் உறவு சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல ஒரு சில தடுமாற்றங்கள், குழப்பங்கள்லாம் தென்படுற மாதிரி இருக்கும். காதல் உறவால தேவையில்லாத மன விரக்திகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதனால லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா, எதுலயும் அவசரப்படாம, உணர்ச்சி வசப்படாம, கோபப்படாம இருக்கிறது ரொம்ப நல்லது. சோ அது வந்து இந்த மாதத்துல உங்களுக்கு பாசிட்டிவான சைனை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து செவ்வாய் 6ஆம் இடத்துல. செவ்வாய் ஒரு வகையில 6ல இருக்கிறது நல்லது. தானபல நிலையில இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 6ல செவ்வாய் இருந்தா தைரிய அபிவிருத்தி உண்டாயிடும். இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கண்மூடித்தனமான முயற்சிகள், அதாவது குருட்டுத்தனமான நம்பிக்கையில அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது, அவசரப்பட்டு ஒரு விஷயத்துல இறங்கி மாட்டிக்கிறது. சோ இதெல்லாம் வந்து இந்த மாதத்துல கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மாதத்தோட ஸ்டார்டிங்ல எதுலயும் ரொம்ப வேகமா இல்லாம இருக்கிறது நல்லது. எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்லோவா நகர்த்துங்க. அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து வந்து செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கும்போது எதிரிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். அவர் லக்னாதிபதியா இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில கொஞ்சம் டவுனான அமைப்பை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும். ஆனா சனி விரய சனியா, வக்ர சனியா இருக்கிறதுனால என்னதான் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடல் ஆரோக்கிய ரீதியா அதை சரி செய்யறதுக்கான கேப்பபிலிட்டி டிஃபால்ட்டா நமக்கு கிடைச்சிடும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடி நிவர்த்தி கிடைச்சிடும். சோ அதை நான் பாசிட்டிவா பாக்குறேன். மற்றபடி 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் மென்டலி கொஞ்சம் பிரஷரை கொடுக்கும், அதிகமா யோசிக்க வைக்கும், கடன் சார்ந்த சிந்தனையை கொடுக்கும், கடன் சுமையை கொடுக்கும், கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷனை கொடுக்கும். அதே போல மறைமுக எதிரிகளால ஒரு சில தொந்தரவுகளை கொடுக்கும். ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓவரா யோசிக்க கூடாது, கடன் கொடுத்து மாட்டிக்க கூடாது, கடன் வாங்கி மாட்டிக்க கூடாது. சோ இது ரெண்டுலயும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுலயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா முதல் 13 நாட்கள் மட்டும்தான் செவ்வாய் வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நம்முடைய ஜென்மஸ்தானத்தை பாக்குது. எனவே 13ஆம் தேதிக்கு மேல நீங்க ஏதாச்சும் முக்கியமான முடிவு, முக்கியமான மாற்றம் பண்ணணும் பிளான் பண்றீங்கன்னா அது 13ஆம் தேதிக்கு மேல அந்த மாற்றங்கள், முடிவுகளை வச்சுக்கிறது பாசிட்டிவா இருக்கும். எனவே 13ஆம் தேதிக்கு மேல இன்னும் இன்ஃபேக்டா சொல்லணும்னா இந்த மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நிறைய நல்ல சேஞ்சஸ் எல்லாம் ஏற்படும். திருமண வாழ்க்கை, அதே மாதிரி குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய சுய முன்னேற்றம் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பாசிட்டிவ் ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம பாக்குறது பொருளாதாரம் சார்ந்த விஷயம். 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி வக்ரம். என்னதான் வந்து விரைய சனி ஒரு மாதிரி செலவுகளை மாத்தி மாத்தி கொடுத்து பொருளாதார நெருக்கடியை கொடுத்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டியை ராகு 11ல இருந்து கொடுத்துருவாரு. இருப்பினும் மூத்த பிள்ளைகள், மூத்த மருமகன், மூத்த மகள், அதே போல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள், இவர்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவர்களோட நிறைய கருத்து போராட்டம், அவர்கள் சார்ந்த வகையில் ஏதாச்சும் கவலை, வருத்தம், ஒரு மாதிரி அந்த உறவு நிலைகள்ல ஒரு மாதிரியான சில குழப்பங்கள்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதுல மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா இருந்துட்டோம்னா மற்ற விஷயம் நமக்கு சுபத்துவமா தான் இருக்கு. ஓவராலா அந்த செப்டம்பர் மந்த் பொறுத்த வரைக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆவரேஜா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தோம்னா செவ்வாய் நல்ல நிலைக்கு வரதுனால உடைய சுய முயற்சிகள் எல்லாம் வெற்றி ஆயிடும். அதே போல இந்த மாதத்துல திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் சுபத்துவமா இருக்கும். புதிய வண்டி, வாகனம், புதுசா ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்றது, புதுசா வீட்டுக்கு ஏதாச்சும் பொருட்கள் வாங்குறது, அதுக்கெல்லாம் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். ஓவரா குழப்பம், அதே போல கடன் வாங்குறது, கொடுக்கிறது, இதுல கேர்ஃபுல்லா இருந்தா போதும். இந்த மாதம் பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துரும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி பொசிஷன், இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அதனால உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய
குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜெனரல் பிரெடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி பிளஸ் வந்து சனி வக்ர நிவர்த்தி பலன் இதெல்லாம் அப்கமிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். எனவே அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்டான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ட்ரை பண்றோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.